நாகேஷ் இன்ஜினியரிங் காலேஜ். எப்பவும் பூமிக்கே வலிக்காமல் மெல்ல நடக்கிற வைஸ் பிரின்ஸிபல் அன்னைக்கு ஏதோ காரணத்துக்காக ஓட்டமும் நடையுமா பிரின்ஸிபல் ரூமுக்கு போனார். சடார்னு கதவை திறந்ததும் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பிரின்ஸிபல், என்ன விஸ்வா பதட்டமாக இருக்கீங்க, எனி இஷ்யூஸ் அப்படின்னு கேட்க, அதுக்கு விபி, சார் வி ஹாவ் அ சிச்சுவேஷன் அப்படின்னு டென்ஷனாக சொன்னார். விபியோட பதட்டத்தை பார்த்த பிரின்ஸிபலுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெளிவாக புரிஞ்சுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியும் பிரின்ஸிபல் ரூமுக்கு வந்தார். ஹெச்ஓடியை பார்த்ததும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் பிரின்ஸிபால் கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். அது எப்படியா பரீட்சைக்கு வராதவனுக்கு 14 மார்க் போட்டிங்க? மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் அவன் ஆப்சண்ட், அப்போ கூட யூகிக்க முடியலையா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்சண்டாக இருப்பான்னு? இதை கேட்ட ஹெச்ஓடி கொஞ்சம் தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தார். சாரி சார், ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்கு பிரின்ஸிபல் கோவத்தோட, இப்போ ஆன்சர் பேப்பர் வேணும்னு ரீவேல்யூஷன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கான், எந்த பேப்பர் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஹெச்ஓடிகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. எரிச்சலான பிரின்ஸிபல், நீங்கள் தானே 14 மார்க்குன்னு போட்டிங்க, நீங்களே 14 மார்க் வர மாதிரி ஆன்சர் பேப்பர் ரெடி பண்ணி அவனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் மறு நிமிஷமே ஹெச்ஓடி, அது முடியாது சார் அப்படின்னு சொல்ல, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரின்ஸிபல், ஏன் அப்படின்னு கேட்க, ஹெச்ஓடி அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார். சார், அவன் எந்த எக்ஸாம்ஸும் எழுதுனதில்லை, எந்த ப்ராக்டிக்கல் நோட்ஸும் சப்மிட் பண்ணதில்லை, ஸோ அவன் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்னே தெரியாது சார். அப்படி எப்படி சார் அவன் எழுதுகிற மாதிரி ஆன்சர் பேப்பர் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பாவமாக சொல்லி முடித்தார். அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த விபி, சார் நம்ம இந்த வருஷம் தான் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கோம், ஸோ வி கான் டேக் எனி ரிஸ்க் அப்படின்னு சொல்ல, கோவமான பிரின்ஸிபல், அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு விபி மெல்ல தயக்கமாக, நீங்கள் அவனை கூப்பிட்டு பேசுகிறது தான் சார் இப்போ இருக்கிற ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொன்னதும் பிரின்ஸிபல் கடைசியில் ஏன் தலையில் கட்டிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் முறைச்சி பார்த்தார். அடுத்த நாள் காலை ஏதோ போர்க்களத்துக்கு போகிற மாதிரி பிரின்ஸிபல், விபி, ஹெச்ஓடி 3 பேரும் தயாராக இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்க. அப்போ விபி பிரின்ஸிபல்கிட்ட, சார் அவன் என்ன பேசினாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்டுட்டு சிரித்த முகத்தோட கூலாக பிரின்ஸிபல் ரூமுக்குள்ளே என்ட்ரானா விக்கி. கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாத பிரின்ஸிபல், லெட் அஸ் கம் டு த பாயிண்ட், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சிரிச்சிட்டே விக்கி, தெரியாத மாதிரி கேட்குறீங்களே சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிரின்ஸிபல், சரி இந்த செமஸ்டரில் ஆல் கிளியர் பண்ணிவிட சொல்கிறேன் ஓகே அப்படின்னு கேட்டார். அதுக்கு விக்கி சிரிச்சுக்கிட்டே நக்கலா, இந்த செமஸ்டர் மட்டும்தானே சார் அப்படின்னு கேட்டதும் கோவப்பட்ட பிரின்ஸிபலை பார்த்த விபி கூல் கூல் அப்படின்னு கையை செய்கை பண்ணார்.